கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம். இந்த நாளிலே யோவான் சுவிசேஷ புஸ்தகம், யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே இருந்து நாம் 16 வசனத்தை நாம் வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 16 வசனத்தை நாம் வாசிப்போம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபை மேல் கிருபையை பெறுகிறோம். அவருடைய பரிபூரணம், இங்கே யோவான் என்கிற இந்த தேவ மனிதன் இயேசுவை குறித்து சொல்லுகிற வார்த்தை, அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபை மேல் கிருபை பெறுகிறோம். அவருடைய பரிபூரணம் என்று இங்கே சொல்லுகிறாரே, இங்கே யாருடைய பரிபூரணத்தை சொல்லுகிறார்? இயேசுவுடைய பரிபூரணத்தை குறித்து என்ன பண்ணுறாரு? இங்கே பேசுகிறதை நாம் பார்க்குறோம். இயேசுவுடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபை மேலே கிருபை பெறுகிறோம். இந்த உலகத்திலே இயேசு பரிபூர்ணராய் இந்த உலகத்திலே வந்தாராம். பரிபூர்ணர் என்றால் முழுமையானவர். இந்த உலகத்திலே யாருமே முழுமையான காரியங்களை செய்யல, யாருமே முழுமையானவர்கள் இல்லை. ஆனால் வேதம் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் முழுமையானவர் சொல்லுது, பரிபூர்ணமானவர். எந்த குறையும் எந்த மாசும் எந்த பாவமும் இல்லாத ஒரே ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆண்டவர். சரீர பிரகாரமாக இந்த உலகத்திலே வந்து இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாவற்றையும் தேவனுக்கு எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து உலக பிரகாரமாய் வாழ்ந்தாலும் அவர் என்ன பண்ணாராம்? சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே நிறைந்திருக்கிறது. சகல பரிபூர்ணமும். பரிபூர்ணம் என்றால் என்ன? முதிர்ச்சி. பரிபூர்ணம் என்றால் என்ன? முழுமை. முழுமையாக இருக்கிறாராம். இயேசு கிறிஸ்துவில் இருந்து தான் நமக்கு பரிபூர்ணமான காரியங்கள் நமக்கு வருகிறது. அல்லேலூயா. அவர் பரிபூர்ணத்திலிருந்து நமக்கு பரிபூர்ணத்தை பெறுகிறோம். அவரில் இருக்கிற நன்மை நமக்குள்ளே வருகிறதாம். அவருக்குள்ளே இருந்த ஜீவன் நமக்குள்ளே வருகிறதாம். அவருக்குள்ளே இருந்த வல்லமை நமக்குள்ளே வருகிறதாம். அவருக்குள்ளே இருக்கிற ஐஸ்வர்யம் நமக்குள்ளே வருகிறதாம். அவருக்குள்ளே இருக்கிற தயவு நமக்குள்ளே வருகிறதாம். அவருக்குள்ளே இருக்கிற பரிசுத்தம் நமக்குள்ளே வருகிறதாம். அதுதான் பரிபூர்ணம் சொல்கிறாங்க. பரிபூர்ணம் என்றால் என்ன? இயேசுக்குள்ளே எதெல்லாம் நிறைவாக இருக்கிறதோ அதெல்லாம் நமக்குள்ளே வருதான். அவருடைய பரிபூர்ணத்திலிருந்து நாம் கிருபை மேல் கிருபை பெற்று வாடுகிறோம். இல்லையா? எவ்வளோ அருமையான வசனம் பாரு. யோவான் சொல்கிறாரு, உணர்ந்து சொல்கிறாரு, இயேசு இந்த உலகத்திலே மாம்சத்தில் வந்தபோது அவரை குறித்து சரியான அறிவு மக்களுக்கு இல்லாத போது இருந்தாலும் இந்த யோவான் இயேசுடைய மார்பில் சாய்ந்திருந்தவன், அன்பாக இருந்தவன். சிலுவையை தொங்கிக் கொண்டு இருக்கும்போது மரியாளை பார்த்து, மரியாளை இதோ உன் மகன் என்று சொன்னார். யோவானை பார்த்து சொன்னார், இதோ உன் தாய் என்று சொன்னார். இவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்திரு இயேசுவின் சத்தத்தை கேட்டவன். ஆமே, இயேசுவுக்கு மிகவும் அன்பாக இருந்தவன். யாருன்னா இந்த யோவான். முதிர் வயதிலே கிறிஸ்துவுக்காக பல பாடுகளை பற்றி மரித்தவர் இவர். ஆனால் இவர் சொல்லுகிறான், அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபை மேலே கிருபையை பெறுகிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய பரிபூர்ண நிறைவான ஆசீர்வாதம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த வல்லமை ஆற்றல் இவருக்குள்ளே இருந்து நாம் பெறுகிறோம். ஆமென், அல்லேலூயா. இவர் ஏன் சிலுவையில் மரித்தார் என்றால் இந்த பரிபூர்ணத்தை நமக்குள்ளே தருவதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தாராம். அல்லேலூயா. தேவன் பரிபூர்ணத்துக்காக. மனுஷன் இந்த பூமியில எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். யாரும் பூரணர் அல்ல, யாரும் பரிசுத்தம் உள்ளவர்கள் அல்ல, யாரும் நீதிமான்கள் அல்ல, யாரும் தேவனுக்கு செவி கொடுத்தவன் அல்ல. எல்லாரும் கெட்டு போனார்கள். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து அழிந்து போனார்கள். பூரணமே கிடையாது. தேவனிடத்தில் ஒருவன் சேர வேண்டும் என்றால் பூரணம் தேவை, பரிசுத்தம் தேவை, நீதி தேவை, உண்மை தேவை, பாவ மன்னிப்பு தேவை. இதெல்லாம் மனுஷனுக்கு தேவை. இந்த தேவைகள் யாவும் மனிதனிடத்தில் இல்லை. ஆகையினால் தான் பிதாவாகிய தேவன் இந்த பரிபூரணராகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த பரிபூரணத்தை கொடுக்குவதற்காகவே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று இரட்சகர் என்று விசுவாசிக்கிற, எனக்காக சிலுவையில் மரித்தார், எனக்காக ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லுகிற மக்களுக்கு இந்த பரிபூர்ணத்தை என்ன பண்றாராம்? தருகிறார். அல்லேலூயா. இப்போ நாம் தேவனிடத்தில் போவதற்கு ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை வைத்திருக்கிறார். என்ன ஸ்லாக்கியம், என்ன பாக்கியம் என்றால் பரிசுத்தம், நீதி, உண்மை, இதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நீதி நம்ம கிட்ட இருந்துதா? இந்த உண்மை நம்ம கிட்ட இருந்துதா? இந்த பரிசுத்த வாழ்க்கை நம்ம இடத்துல இருந்துதா? எந்த பரிசுத்த வாழ்க்கை மனிதனிடத்தில் இல்லை.
அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லாரும் பரிபூர்ணம் அடைகிறோம். அதாவது வேதம் தெளிவாக சொல்லுது, பாவம் அறியாத அவரை பாவமாக்கி பாவம் செய்யாத இயேசுவை சிலுவையிலே பாவமாக்கிட்டாராம் பிதா. பாவம் செய்தவர்களை நம்மை கிறிஸ்துக்களே நீதியாக்கும்படியாக நம்ம என்ன பண்ணிட்டாரு, நீதிமான்களை ஆக்கிவிட்டான். இயேசுவை நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மேல் சிலுவையில் சுமக்க வைத்து அவர் பாவமாக்கிட்டு நம்மை நீதிமான் ஆக்கிட்டார். அல்லேலூயா. அவருடைய பரிபூர்ணத்தினாலே பரிபூர்ணம் அடைகிறோம். ஆமென். அல்லேலூயா. இப்போ அவர் தான் நமக்கு நீதி. இயேசு தான் நமக்கு நீதியாகவும் பரிசுத்தமாகவும் மீட்பாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நீதி. நம்முடைய நீதி எடுத்து போயிட்டு நம்ம பிதாவிட்ட நிற்க முடியாது. என்னுடைய உபவாசமோ என்னுடைய ஜபமோ என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை கொண்டு இந்த உலகத்தில் நான் எந்த பாவமே செய்யாமல் உண்மையாக வாழ்ந்தாலும், அன்னதானம் பண்ணினாலும், உலக மக்களுக்கு எல்லாம் ஏராளமான தான தர்மம் பண்ணினாலும், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால ஒரு மனுஷன் கழுவப்படலாம் பிதாவிடத்தில் போக முடியாது. அவனுக்கு பரிபூர்ணம் கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் ஒரு மனிதனை பரிபூர்ணமாக மாற்றுகிறார். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனும் பாவ மனிதனாக இருக்கிறான். பாவம் செய்து தேவ மகிமை அற்றவனாக இருக்கிறான். ஆதாம் வழியிலே பிறந்தவர் எல்லாரும், மோசே வழியிலே பிறந்தவர் எல்லாரும், ஆபிரகாம் வழியில் பிறந்தவர், தாவீது வழியில் பிறந்தவர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த பாவம் ஆட்கொண்டது. இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காகவே பிரஜாபதியாகி இயேசு கிறிஸ்து மேசியாவாகவே இரட்சகராக இந்த உலகத்தில் பிரவேசித்தார். அவருடைய ரத்தமே சகல பாவங்களை கழுவி நம்மை பூர்ணப்படுத்துகிறதா இருக்கிறது. நம்முடைய பாவத்தை கழுவுவதற்காக, நம்மை பூர்ணப்படுத்துவதற்காகவே இந்த பாவக்கரையில் இருக்கிற மனிதனை தம்ம பரிசுத்த ஜாதி உள்ளவர்களாகவும் நீதிமான்களாக மாற்றுவதற்காகவே அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அதனால தான் யோவான் சொல்கிறான், அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெறுகிறோம். அல்லேலூயா. எதை கொண்டு நீங்க ரட்சிக்கப்பட்டீர்கள்? எப்படி நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொன்னாரு? உங்கள் விசுவாசத்தினாலே கிருபை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஒருவனும் மேன்மை பாராட்ட முடியாது. உங்களுக்கு ரட்சிப்பு எப்படி வந்தது? கிறிஸ்துவுடைய கிருபையினாலே. ஆமே. கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு என்ன பண்ணுது? ரட்சிப்பு வந்தது என்று யோவான் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார். ஆமே. இந்த கிருபையை நாம் பெற வேண்டும். இயேசுவுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்று வாழ வேண்டும். இந்த கிருபை பெறுவதற்கு ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் மாறணும். அல்லேலூயா. இந்த கிருபையை நாம் பெறுவதற்கு ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் மாறணும். அவரை விசுவாசிக்கிற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரத்தை கொடுத்துக்கிறார். இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருக்குமே ஆண்டவர் என்ன தராராம்? பிள்ளையாகும்படியாக. முற்காலத்திலே துரோகிகளாகவும் சத்துருக்களாக இருந்த நம்மை இப்போ விசுவாசத்தின் மூலமாக என்ன செய்கிறாரு? பிள்ளைகளாக மாற்றுகிறார். எப்படி பிள்ளைகளாக மாற்றுகிறார்? அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக. 12ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிற யாவருமே எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார்கள். அப்படின்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்கள்? அந்நியர்களாகவும் சத்துருக்களாகவும் இருளில் இருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் அப்போது எப்படி இருந்தாங்க? இருளின் பிள்ளைகளாக இருந்தாங்க, பிசாசுடைய சந்ததிகளாக இருந்தாங்க, பாவத்தின் பிள்ளைகளாக இருந்தாங்க, ஆதாமுடைய வித்துக்களாக இருந்தாங்க. இப்போது இயேசு கிறிஸ்து என்னும் இவரை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் பிள்ளைகளாகும்படியாக என்ன பண்ணிட்டாரு? அதிகாரத்தை கொடுக்கிறார். நீங்கள் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள். ஆதாம் உண்டாக்கும் போது ஆண்டவர் எப்படி உண்டாக்கினாராம்? தன்னுடைய சாயலும்படி தன்னுடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோம் என்று சொல்லி என்ன பண்றார்? மனுஷனை உண்டாக்கினார். அப்போ ஆதாம் யாருடையவன்? ஆதாமை உண்டாக்கினது யாரு? தேவனாய் கர்த்தர். ஆதாமுக்கு தகப்பன் யாரு? தேவனாய் கர்த்தர். அப்போ நம்மை உண்டாக்கினது யாரு? கடவுள் தானே. அப்போ அந்த பிறப்பை நாம் மறுபடியும் அடைவதற்கு விசுவாசத்தின் மூலமாகவே கடவுளை நான் என்ன பண்ணியிருக்கோம்? இப்போது நீதிமான்களாக்கப்பட்டு அப்பா என்று பிதாவென்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை இந்த கிருபை ஆவியினால் பெறுகிறோம். இப்போ கடவுளை நாம் என்ன பண்ணுறோம்? வானத்தை பூமியை உண்டாக்கினவரை நாம் என்ன பண்ணுறோம்? கடவுள் என்று அப்பா என்று கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கடவுள்னு சொன்ன மனிதர்கள் இப்போ என்ன பண்ணிட்டாங்க? அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற ஒரு புத்திர சுவிகாரம். புத்திர சுவிகாரம்னா என்ன அர்த்தம்? உன்னை இந்த உலகத்திலிருந்து தத்தெடுக்கிறார். அநாத பிள்ளைகளை இருக்கிற ஒரு ஆசிரமத்தில் போய் அந்த பிள்ளைகளை மிகுந்த சொத்து உள்ளவர்கள், ஆஸ்தி உள்ளவர்கள்
போய் அந்த பிள்ளையை தத்தெடுத்து இந்த பிள்ளையை என்ன பண்ணுறாங்க, அரசாங்க சட்டத்தின்படியே நான் என்ன பண்ணுறேன், தத்தெடுத்து என் பிள்ளையாக நான் வளர்க்குறேன். இன்று முதல் என் ஆஸ்தியிலும் என் ரத்தத்தின் ரத்தமாகவும் இவர் என்ன பண்ணுறாங்க, என் ஆஸ்தியிலும் என் அந்தஸ்திலும் எல்லா சுகதுக்கத்திலும் இன்று முதல் என் பிள்ளை, நான் சம்பாதித்த எல்லாம் இவனுக்கு சொந்தம் என்று என்ன பண்ணுவாங்க, அரசாங்கத்தில் பதிவு செய்வாங்க. அப்போ தத்தெடுத்தது என்னென்னா, கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிற உனக்கு எனக்கோ பரிபூர்ணத்தை கொடுக்குறார். இந்த பரிபூர்ணம் எப்படி வருது, பிள்ளை என்கிற முறையில் வருகிறது. அப்போ கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற எல்லாமே நமக்குள்ளே வருது. வருதுங்க, அப்பாவுக்குள்ளே இருக்கிற எல்லாமே நமக்குள்ளே வருது. அப்பாவுக்குள்ளே இருக்கிறது என்ன, கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற ஞானம், அறிவு, இவைகள் அனைத்தும் பொக்கிஷமாக இருக்கிறது. இவருக்குள்ளே ஞானம் இருக்குது, இவருக்குள்ள ஐஸ்வர்யம் இருக்குது, இவருக்குள்ள ஜீவன் இருக்குது, இவருக்குள்ள வல்லமை இருக்குது, இவருக்குள்ள ஆற்றல் இருக்குது, இவருக்குள்ள சக்தி இருக்கிறது, சகல நோய்களும் சகல வியாதிகள் குணமாக்குற வல்லமை ஆற்றல் இருக்கிறது. இவர் பிசாசுகளை துரத்துகிறார், காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். எல்லா அதிகாரம் இவருக்குள்ள இருக்குது. இவருக்குள்ள இருக்கிற எல்லாமே நமக்குள்ள வருகிறது. அதுதான் பரிபூர்ணம். அல்லேலூயா. நாம் பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது பிள்ளைகளாகும்படி அவருக்கு நமக்கு என்ன பண்ணுறாரு, அதிகாரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு அதிகாரம். இயேசுக்கு எப்படி இந்த உலகத்தில் அதிகாரம் இருந்ததோ அதே அதிகாரத்தை பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறார். ஆமே. சகல துரைத்தனங்களும் வல்லமைகளும் கர்த்தத்துவமும் எல்லாம் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. எல்லா அதிகாரமும் யாருக்கு கீழ்பட்டு இருக்கிறது, கிறிஸ்துவுக்கு கீழ்பட்டு இருக்கிறது. ஏன் கிறிஸ்துவுக்கு கீழ்பட்டு இருக்கிறது, வானத்தில் பூமியில் சகல அதிகாரமும் இயேசுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஏன் இயேசு கொடுக்கப்பட்டது, அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமே. சாத்தானை தோற்கடித்தார், இந்த உலகத்தை ஜெயித்தார், சகல பிசாசின் கிரிகளை அழித்தார், சாத்தானுடைய கொள்கையெல்லாம் அழித்தார், தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் கொண்டு வந்தார். அதிகாரம், இயேசுக்கு அதிகாரம் இருந்தது. பிசாசை துரத்துகிறார். இவர் என்ன அதிகாரத்தில் பிசாசுகளை துரத்துகிறார் என்று ஆச்சரியப்படுகிறார்கள். இவர்கள் ஊமையும் செவிடும் உள்ள ஆவியை பார்த்து போ என்று சொன்னார், போது. இவருக்கு அதிகாரம் இருக்கிறதே, இவருடைய வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது. அன்னைக்கு இருந்த பரிசேயர்களும் சதுசேயரும் கேட்டு இவருடைய வாய் திறந்து பேசுகிறாரே, இவர் அதிகாரமுடையவராக இருக்கிறாரே. சீசர்கள் ஆச்சரியப்படுகிறார். கடலுக்கு போகும்போது அந்த காற்றையும் கடலையும் அதட்டின போது இவருக்கு அதிகாரம் இருக்கிறதே. இயேசு கிறிஸ்துடைய வாயிலே அதிகாரம் இருந்தது போல இந்த பரிபூர்ணம் என்றால் இயேசுக்கு எந்த அதிகாரம் இருந்ததோ அதே அதிகாரத்தை உனக்கும் தருகிறார். அவருடைய பரிபூர்ணத்தினால் நீங்கள் பரிபூர்ணம் அடைகிறீர்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதனால தான் சொன்னார், இயேசு சொன்னார் சீசைகளை பாட்டு, நீங்கள் போய் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துங்கள், என் நாமத்தினாலே வியாதிஸ்தர்களை சுகமாங்க, மரித்தோரை எழுப்புங்கள், குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள் சொன்னார். அப்போ அதிகாரம் என்ன பண்ணுது, கொடுக்கப்படுகிறது. என்ன அதிகாரம், எல்லாவற்றின் மேலே அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் பிள்ளை என்கிற அதிகாரத்தை மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்கு இருக்கிற பரிபூர்ணத்தையும் நம்ம பெறுகிறோம். கிறிஸ்து இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாரோ அப்படியே நம்மளால் வாழ முடியுமா? அவர் சரீர பிரகாரமாக வந்தால் நாமும் இந்த சரீரத்தில் இருக்கிறோம். இந்த விசுவாசத்தினால் தான் இது ஆகும். இந்த விசுவாசம் வேலை செய்யலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்கள், நீங்கள் எவ்வளோதான் ஆண்டவர் உனக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த நன்மைகளை விசுவாசத்தினாலே நீங்கள் என்ன பண்ணணும், செயல்படுத்த வேண்டும், ஆப்ரேட் செய்யணும். விசுவாசத்தினாலே அவர் இதெல்லாம் செய்தார் என்று பார்க்குறோம். அப்போ விசுவாசம் இருந்தால்தான் பிள்ளை என்கிற அதிகாரம் பெற்ற நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவன் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், ஆகையினாலே இந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்துவேன் என்று நீங்கள் சொல்லி வியாதி மேலேயும் தரித்திரத்து மேலேயும் சூழ்நிலை மேலும் எல்லாவற்றின் மேலும் நீங்கள் கட்டளிடும் போது அந்த அதிகாரத்தை என்ன பண்ணும், செயல்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை பரிபூர்ணமாக நாம் பயன்படுத்த வேண்டும். ஆமே, அல்லேலூயா. அவர் மரணத்தின் மேல் அதிகாரம் கொண்டவராக இருந்தார். ஏன் அவர் மரணத்தின் மேல் அதிகாரம் கொண்டார்? மரணத்தை அவர் ஜெயிக்க போகிறார். மரணத்தை பிசாசு கிரியில அழித்தார். லாசுடைய கல்லறைக்கு போய் லாசு மரித்து போன 4 நாள் ஆயிடுச்சு, நாருமே என்று சொன்னாலும் கூட அந்த கல்லறையில் போய் அவனை என்ன பண்ணுறாரு, 4 நாள் ஆனாலும் விடலை. இயேசுக்கு முன்னாடி எந்த பணமும் வந்தாலும் விட மாட்டார். நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? இயேசுக்கு முன்னாடி எந்த பணம் வந்துச்சுன்னா விட்டு இருக்கிறாரா, கம்முன்னு போயிருக்கிறாரா? பார்த்தீங்களா? பைபிளில் படிச்சிங்களா? எந்த பணம் வந்தாலும் விட மாட்டார். யாரா செத்து போயிட்டான்னு சொன்னாலும் விட மாட்டார், நீட்டாக அங்கே போயிடுவார். இயேசுக்கு முன்னாடி மரணம் அவருக்கு பிடிக்கல. யாரும் என்ன பண்ணது, நல்லா வாழணும் தான் ஆண்டவர். காலத்துக்கு முன்னாடி சாகக்கூடாது. லாசுரு காலத்துக்கு முன்னாக வியாதிப்பட்டு செத்துட்டான். ஆனால்
இயேசு அவனை விடலை. போயிட்டுனா பிற கல்லறைக்கு முன்னால் லாசருவே வெளியே எழுந்து வா என்று அவர் என்ன பண்ணார்? அதிகாரமுடையவராக, மரணத்தின் மேல் அதிகாரமுடையவராக அதிகாரத்தோடு லாசருடைய உயிரோட கூட எழுப்புகிறதை நாம் பார்க்குறோம். அதே மாதிரி பாருங்க, ஒரு கைம்பெண் இளம் விதவை, அவனுடைய மகன் செத்து போயிட்டான். இதுக்கு முன்னாடி தான் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் அவன் கணவன் செத்து போயிட்டான். இருந்தது ஒரே மகன், இந்த மகனும் செத்து போயிட்டான். ஊரே திரண்டு வருது. அப்புறம் ஊரே திரண்டு வருதுன்னா நல்ல மனிதர்களாக தான் இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு ஊரே திரண்டி வருது, ஜனங்க ஏராளமாக வராங்க. அவர் இயேசு அந்த ஜனங்களை பார்த்து அவர்கள் மேல் மனதுருகி பாடையை தொட்டு, வாலிபனே எழுந்துரு என்று சொல்லி, உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த பிள்ளையை எழுப்பி என்ன பண்ண, தன் தாயிடத்திலே ஒப்பு கொடுத்தார். இயேசு மனதுருக்கம் உடையவராக இருந்து என்ன பண்ண அற்புதங்களை செய்கிறார். இந்த உலகத்திலே அவர் இரக்கத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தினார். சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள தேவன் என்பதை இந்த உலகத்திற்கு அவர் போதித்தார். அல்லேலூயா. யாருன்னா எப்படின்னா போக, மரணத்தை ஒன்றும் பண்ண முடியாது என்று இயேசு போகல, அவர் பாடையை தொட்டார். அல்லேலூயா. அவருக்குள்ளே இருந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்தினார். அவர் சரீர பிரகாரம் வந்தாலும், அவர் சரீர பிரகாரம் இருந்தாலும், தனக்குள் இருந்த அதிகாரத்தை, தேவன் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் இயேசுக்குள் இருந்தது. அல்லேலூயா. தேவன் எப்படி இருந்தாரோ அதே போலவே இயேசு இந்த சரீரத்தில் இருக்கும்போது தேவத்துவத்தின் பரிபூர்ணம், தேவனை போலவே அவருடைய சரீரத்திலே தேவ வல்லமை இருந்தது. அல்லேலூயா. அவர் தேவனை போல இந்த உலகத்தில் செயல்பட்டார். மரணத்தின் மேல் அதிகாரத்தை செலுத்தினார். அல்லேலூயா. எவீரு என்கிற ஒரு மகன் மரித்து போய்விட்டால், அந்த மகள் மரித்து போய்விட்டால் போதகரை இனி வருத்தப்படுத்த வேண்டாம் என்று அவனிடத்தில் வந்து சொன்ன போது, அவனிடத்திலே இயேசு சொன்னார், நீ விசுவாசம் உள்ளவனா இரு, நான் நீ சொன்னபடியே வந்து உன் மகளை நான் தொடுவேன், அவளை நான் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லி இயேசு அந்த வீட்டுக்கு போனான். தாரை தப்பட்டை வைத்து அடித்து, மோளங்களை அடித்து என்ன பண்ணாங்க? அழுது கொண்டு இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவிலே இருந்த அந்த வல்லமையை இயேசு பயன்படுத்தினான். பயன்படுத்தி என்ன சொன்னாரு? அந்த மகளை பிடித்து, கையை பிடித்து தொட்டு அந்த மகளை தலித்தாகுமி என்று, சிறுப்பனே எழுந்துரு என்று சொல்லி அவரை உயிர்த்தெழ செய்தார். அல்லேலூயா. இயேசு விசுவாசத்தை காண்கிற தேவனா இருக்கிறார். நமக்குள்ளே அந்த விசுவாசத்தை தேவன் பார்க்கிறார். ஆண்டவர் உனக்கு அற்புதங்கள் செய்யணும். விசுவாசம் ஒன்றே இந்த கிருபைகளை பெற பண்ணுகிறது. விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவா இருக்கிறது. ஆகையினாலே நாம் பரிபூர்ணம் அடைவதற்கு இந்த விசுவாசமும் இந்த கிருபையும் நமக்கு தேவை. விசுவாசத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கிருபையும் தேவன் கொண்டு வந்திருக்கிறார். சத்தியத்தையும் கிருபையும் தேவன் கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்கிறது. மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்துவோ என்ன கொண்டு வந்தாராம்? கிறிஸ்து என்ன கொண்டு வந்தாராம்? கிருபையும் சத்தியத்தையும். வாசிங்க. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அல்லேலூயா. அப்போ கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டானது. அப்போ உண்மையும் சத்தியமும் யார் மூலமாக வந்தது? கிறிஸ்து மூலமாக வந்திருக்கிறது. கிருபை கிறிஸ்து மூலமாக வந்திருக்கிறது. ஆகையினாலே நாம் நியாயப்பிரமாணத்தை கொண்டு நம் தேவனிடத்திலே வர முடியாது. நியாயப்பிரமாணத்தின் கிரியை வைத்து தேவனிடத்திலே நாம் வர முடியாது. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லிச்சு, என்ன செய்தது என்றால், நியாயப்பிரமாணம் இது பாவம் என்று சொல்லினதை தவிர, நியாயப்பிரமாணம் இதை செய்தால் நீதிமான ஆவேன் என்று சொன்னது தவிர, நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை முற்றும் என்ன பண்ணப்படுவதில்லை, நீதிமானாக முடியாது. நியாயப்பிரமாணத்தை கொண்டு எந்த மனிதனும் நீதிமான ஆகலை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு வந்த இந்த இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நாம் கிருபை மேல் கிருபை பெற்று பரிபூர்ணம் அடைகிறோம். ஆமே, பரிபூர்ணம் அடைகிறோம். எந்த மனுஷனும் முழுமையான மனுஷன் இல்லை, ஆனால் இயேசு மட்டும்தான் வேதம் சொல்லுகிறது அவர் முழுமையானவர். முழுமையானவர், தேவத்துவத்தின் பரிபூர்ணம், தெய்வத்துக்குரிய அந்தஸ்து, அதிகாரம் எல்லாம் கிறிஸ்துக்குள் இருக்கிறது. நாம் இப்போது அந்த விசுவாசத்தின் மூலமாக கிறிஸ்துவில் இருந்த அந்த ஜீவன், அந்த வல்லமை, அந்த பரிசுத்தம், அந்த நீதி எல்லாம் இந்த விசுவாசத்தின் மூலமாக பிள்ளை என்கிற பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அந்த அதிகாரத்தை நாம் கொடுத்து நாம் பெற்றிருக்கிறோம். இப்போ கிருபை மேல் கிருபையை நாம் அவர் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தகுதி இல்லாத நம்மை நாம் கடவுளை போய் அப்பா என்று பிதான்னு கூப்பிட முடியுமா? முடியாது. ஆனால் அந்த தகுதியை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரே.
அல்லேலூயா. இதுதான் தேவன் நமக்கு கொடுத்த கிருபை. இவர் இந்த உலகத்திலே உலகம் உண்டாவதற்கு முன்பாக எப்படி இருந்தார் என்று இந்த யோவான் சொல்லுகிறார். இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே இயேசு எப்படி இருந்தார், எப்படி இந்த உலகத்தில் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாம் வசனத்தில் பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே இயேசு எப்படி இருந்தாரா? வார்த்தையாய் இருந்தார் என்று யோவான் எழுதுகிறார். தேவன் எப்படி இருந்தாரா? வார்த்தையா இருந்தான். அப்போ அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்று அடுத்தது சொல்றார். அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. இயேசுவை வார்த்தை என்று இங்கே யோவான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்போ ஆதி முதல் கொண்டு இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு? இருக்கிறார். அவர் திருத்துவத்தில் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூன்று பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணாங்க? இந்த உலகத்தில் இருக்க அனாதி காலங்கள் முதல், ஆதி காலங்கள் முதல் அவர் வார்த்தையாக இருந்தாராம். அந்த வார்த்தை தான் என்ன பண்ணிச்சு? மாம்சமானது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தை மாம்சமானதுன்னா அந்த வார்த்தையாகி இயேசு இந்த உலகத்திற்கு மாம்ச வடிவிலே வந்தார். ஆமே. அந்த வார்த்தை கேப்ரியேலிட்ட கொடுக்கப்பட்டது. அந்த வார்த்தையை கொண்டு வந்து மையாரிடத்திலே இந்த தூதன் சொல்லுகிறான், உன்னிடத்திலே பிறப்பது பரிசுத்தம் உள்ளது என்று சொன்னபோது, இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே என்று சொன்னபோது, இது பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிழலிடுவார், பரிசுத்தமானவர் உண்மையில் அசைவாடுவார். வேதம் சொல்லுகிறபடியே கிறிஸ்துவானவர் உனக்குள்ளே பிறப்பார், ஒரு ஸ்திரீயின் வித்தாய் அவர் பிறப்பார் என்று வேதம் சொல்லுகிறபடியே பிறப்பார் என்று அந்த சத்தியத்தெல்லாம் இந்த மரியாதை அறிந்தபடினாலே அந்த தூதன் சொன்ன வார்த்தையை அவன் என்ன பண்ணுறான்? உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொன்னபோது மரியாளுடைய வயிற்றிலே அந்த வார்த்தை படி எனக்கு ஆகட்டும் சொன்ன அந்த வார்த்தையானவர் அவர் வயிற்றிலே பிறந்தார். அல்லேலூயா. புரியுதா? அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவ தூதன் கேப்ரியேலிடம் இருந்தது. அந்த வார்த்தை மரியாளிடத்தில் வந்தது. அந்த வார்த்தையை விசுவாசத்தினாலே தன் வயிற்றிலே பெற்றெடுத்தால் கிருபையாய் சத்தியமாக இயேசு இந்த உலகத்திலே வெளிப்பட்டான். அவர் மாம்ச சித்தத்தின்படி பிறக்கவில்லை. அவர் திருமணமாகி ஆணும் பெண்ணுக்குமாய் பிறக்கவில்லை. அவர் பரிசுத்த ஆவியினாலே பிறந்தார். ஆகினால் உன்னிடத்தில் தோன்றுவது பரிசுத்தமானது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியினாலே பிறந்தார். ஆதியிலே அவர் தேவனோடு கூட இருந்தார். இயேசு ஏதோ காலத்திலே தோன்றவில்லை. ஏதோ அதுக்கு வேத வல்லுநர்கள் சில பேர் சொல்லுகிறார்கள் முட்டாள்தனமாக, இயேசு அதுக்கப்புறம் தோன்றினது போலவும் சிருஷ்டிக்கப்பட்டது போலவும் பேசுகிறார்கள். தேவன் தோன்றினவர் அல்ல, திருத்துவத்தின் இரண்டாம் நபராகி இருக்கிறார். அல்லேலூயா. பிதாவாகவும் இருக்கிறார், வார்த்தையாக இருக்கிறார், ஆவியா இருக்கிறார். அப்போ இந்த வார்த்தையை கொண்டு தான் எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு? செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது, தெளிவாக சொல்லுகிறது. என்ன சொல்லுது பாருங்க, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று என்றும் உண்டானதொன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. சகலமும், இந்த உலகத்திலே இருக்கிற சகலமும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. அவரால் அல்லாமல் என்ன ஆகவில்லை? உண்டாகவில்லை. யாராலே? இயேசு கிறிஸ்துவை அல்லாமல், வார்த்தையை அல்லாமல் ஒன்றும் என்ன பண்ண இந்த உலகத்தில் உண்டாகவில்லை. அவரை கொண்டு அவருக்கென்று எல்லாவற்றையும் படைத்தார். இந்த உலகம் படைக்கும் போது இயேசு தேவனோடு கூட இருந்தார். எப்படி இருந்தார்? வார்த்தையாக இருந்தார். எப்படி இருந்தார்? தேவனுடைய வாயின் வார்த்தையாக இருந்தார். தேவன் சொல்ல சொல்ல என்ன ஆயிற்று? உண்டாயிற்று. அவர் சொன்னார், உலகம் உண்டாயிற்று. அவர் சொன்னார், பூமி உண்டாயிற்று. அவர் சொன்னார், வானங்கள் உண்டாயிற்று. அவர் சொன்னபடியே அவர் என்ன பண்ணாரு? எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். வேதம் தெளிவாக சொல்லுது பாருங்க. அவர் வானத்தை பூமியை சிருஷ்டிக்கையிலே பூமி உண்டாக்கடவது, வெளிச்சம் உண்டாக்கடவது, சமுத்திரங்கள் பூமியிலே இருந்து பிரிந்து இருக்க கடவுது என்று, ஆகாயத்து பறவைகள் உண்டாக்கடவது என்று சொல்லி என்ன பண்ணாரு? உண்டாக்கினார். அவர் உண்டாக்கும் போது தமது வார்த்தையை தேவன் பயன்படுத்தினார். உண்டாக்கின போது சகலமும் இயேசு கிறிஸ்து என்கிற வார்த்தை, அந்த வார்த்தை தான் என்ன பண்ணிச்சு? உலகத்தை படைத்தது. ஆவியானவர் தம்முடைய வல்லமையினாலே இவைகளெல்லாம் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. தேவனுடைய வாயிலிருந்து வார்த்தையாக இருந்தவர் இந்த பூமியை எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்தார், படைத்தார் என்று வேதம் சொல்கிறது. அதனால் சொல்கிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் என்ன பண்ணல? உண்டாகவில்லை. எதுவுமே
இந்த உலகத்தில் பார்க்குற எல்லாமே, காண்கிறவைகள், தோன்றுறவைகள் எல்லாமே தானாக உண்டாகல. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எதுவும் என்ன பண்ணல, தானாக உண்டாகல. தானா ஏதாவது உண்டாயிடுச்சா? பூமி தானா உண்டாயிடுச்சா? சொல்றாங்க சில விஞ்ஞானிகள், அறிவு பெருத்தவர்கள் சொல்றாங்க, சூரியனில் இருந்து ஒரு கல் விழுந்ததான் பூமிக்கு, அது இங்கே கீழே விழுந்துதான். எங்கே விழுந்ததுன்னு தெரியல, அதுக்கு பூமி, அதுக்கு கீழே பூமி எங்கே இருந்ததுன்னு தெரியல. சூரியனுக்கு கல் விழுந்ததான் அது நீண்ட காலமாக அது குளிர்ந்து காய்ந்ததுனால மண்ணை பூமியாய் மாறிவிட்டது அப்படின்னு விஞ்ஞானி சொன்னான். அவன் அறிவில் தீய வைக்க. கடவுள் வானத்தை பூமியும் உண்டாக்கினார். மனுஷன் குரங்கிலிருந்து உண்டானான் சொன்னவன் டார்வின். பைத்தியம் பிடிச்சி சேர்த்தான். பைத்தியக்காரன் சொன்னதெல்லாம் இந்த உலகம் நம்ப. இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்குகிறார். தேவன் என்ன பண்றாரு? இந்த உலகத்தின் ஞானத்தை பைத்தியமாக்குறார். உலகத்தை தேவன் உண்டாக்கினார், மனுஷனை தேவன் உண்டாக்கினார். அது பரிணாம கொள்கை என்றான். மனுஷன் உண்டாக்கினது பரிணாம கொள்கை. குரங்கிலிருந்து மனுஷன் தோன்றினான் அப்படின்னா பரிணாம கொள்கை ஒன்றிலிருந்து ஒன்று வளர்ச்சி அடையணும். அப்போ பரிணாம கொள்கையில் இருந்தால் மனுஷன் இத்தனை வருஷமா, 6000 வருஷமா இந்த பரிணாம கொள்கையிலிருந்து இன்னொரு மிருகமாக மனுஷனா வேற விதமாக என்ன பண்ணல, மாறவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சயின்ஸு தவறானது, பொய்யானது. இந்த பூமி உருண்டை. இந்த பூமியை உண்டாக்கினவர் கர்த்தர். ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார். அது ஒழுங்கின்மையாக வெறுமையாக இருந்தது. ஒழுங்கின்மையாகவும் வெறுமையாக இருந்தது. யார் செய்தது? அந்த ஒழுங்கின்மை வெறுமையெல்லாம் உண்டாக்கினது யாரு? சாத்தான். தேவன் இந்த உலகத்தை நல்லதாக படைத்தார். உண்மையாகவே பாருங்க, தேவன் அழகுள்ளதாக, நேர்த்தி உள்ளதாக தேவன் இந்த உலகத்தை படைத்தார். ஆனால் இந்த உலகம் வெறுமையாகவும் ஒழுங்கின்மையாக இருந்தது. இந்த உலகத்தை வெறுமையாகவும் ஒழுங்கின்மையாக செய்தது சாத்தான். இந்த மனுகுலத்தை இந்த பூமியில தேவன் வைக்க, இந்த மனுகுலத்தை இந்த பூமியில ஆசீர்வதிக்க நினைத்தார். ஆனால் இந்த பூமியானது ஒழுங்கின்மையாகவும் வெறுமையாக காணப்பட்டது. தேவன் மறுபடியும் இந்த பூமி என்ன பண்ணாரு? அந்த ஒழுங்கின்மைகளை மாற்றி, வெறுமைகளை மாற்றி, சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களை உண்டாக்கி, காற்றுகளை, தண்ணீரையும் மேகங்களை உண்டாக்கி, பூமியை உண்டாக்கி, இவைகளை மூலமாக மனிதனை, எல்லா ஆகாயத்து பறவைகளும் நடக்கிற ஜீவ ராசிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கி மனிதனையும் படைத்து இந்த பூமியை மனிதன் கையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பரிபூர்ணம் என்றால் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுது, இன்னொரு அர்த்தம் சொல்லுது, தேவ சாயல். பரிபூர்ணம் என்றால் என்னமா? தேவ சாயலா. என்ன தேவ சாயல்? மனுஷன் ஆண்டவர் உண்டாக்கின போது அவனை தேவ சாயல்படி, தன் ரூபத்தின்படி உண்டாக்கினாராம். அவன் தேவ சாயல்படி படைக்கப்பட்டான். அதுதான் பரிபூர்ணம். இன்னைக்கு தேவ சாயல் இருந்தவன் என்ன ஆயிடுச்சு? ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காததுனாலே அவன் பாவ சாயலா மாறிவிட்டான். புரியுதுங்களா? தேவ சாயலாய் படைக்கப்பட்டவன் ஆளுகையும் பெற்றிருந்தான். என்ன ஆளுகை பெற்றிருந்தான்? வானத்தின் மேலே, பூமியின் மேலே, சமுத்திரத்தின் மேலே, எல்லாத்தின் மேலே ஆளுகை பெற்றிருந்தான். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளு என்று சொல்லி ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். இந்த பூமியை ஆளுவதற்காகவே மனிதனை படைத்தார். இந்த பூமியில் நிறைய பேர் உலகத்தில் எல்லாரும் ஆளுகை செய்கிறாங்க. ஆனால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், பரிபூர்ணம் பெற்றவர்கள். நாம் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய பிறந்தவர்கள். அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவோடு கூட நம்ம ஆளுகை செய்ய போகிறோம். இப்போ உங்களுக்கு புரியலனாலும் கூட இனி வரப்போகிற நாளில் கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் இந்த பூமியிலே அரசாளுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் வேதம் சொல்லுறது நிறைவேறும். ஆமே. நீங்கள் 1000 கை ஆதவனை மூடினாலும் சூரியன் மறைவதில்லை, ஆதவன் மறைவதில்லைன்னு சொன்னாங்க பாருங்க. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டோம் வேதம் சொல்லத்தான் நிறைவேறும். அல்லேலூயா. 1000 வருஷம் நம்ம ஆண்டவரோடு கூட ஆட்சி செய்வோம், ஆளுகை செய்வோம். மனிதனை ஆளுகை செய்கிறவனாக இந்த உலகத்தில் அவர் படைத்தார். இந்த எதை ஆளுகை செய்வதற்காக? தம்முடைய கரத்தின் கிரியை மேல் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தாராம். கரத்தின் கிரியை, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் அவருடைய கரத்தின் கிரியா இருக்கிறது. அவர் அவைகளை உண்டாக்கினார். உண்டானவன் வந்து தானாக உண்டாகவில்லை. அவர் தானாக உண்டாகவில்லை, ஏதோ ஒரு பொருளிலிருந்து உண்டாகவில்லை. அவர் தம்முடைய வல்லமை உள்ள வார்த்தையினாலே இவைகள் எல்லாம் உண்டாக்கினார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுதான் பரிபூரணம். அல்லேலூயா. அவர் வாயிலே சொல் பிறக்க பிறக்க இந்த உலகம் பிறக்கப்பட்டது. ஆமே. அல்லேலூயா. இதை தான் வேதம் சொல்லுகிறது. வார்த்தையானவர் இயேசுவை கொண்டு பிதாவாகிய தேவன் இவைகளெல்லாம் சிருஷ்டித்தார். இவைகளெல்லாம் உண்டாக்கினது இயேசுவுக்காக உண்டாக்கினார். இயேசுவை கொண்டு உண்டாக்கினார். அதை இயேசு என்ன பண்ணாரு? மனுகுலத்துக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த மனுகுலத்துக்கு திரும்பவும் இந்த பூமி என்ன பண்ணாரு? அதிகாரத்தை, வல்லமையை உறிந்து கொண்டு இழந்து போனதை எல்லாம் திரும்ப மீட்டு, இழந்து போனதை மீட்டு, எதையெல்லாம் இழந்தான் மனிதன்? இந்த பூமியை இழந்தான்,
ஆஸ்தி இழந்தான், ஆசீர்வாதத்தை இழந்தான், பசுத்தத்தை இழந்தான், தேவனை இழந்தான், ஏதேன் தோட்டத்தை இழந்தான், நன்மைகளை இழந்தான், தேவ சமூகத்தை இழந்தான், தேவ சத்தத்தை இழந்தான். எல்லாவற்றையும் இழந்த அந்த மனிதனுக்கு திரும்பவும் அந்த மனிதனை பரிபூர்ணம் அடைவதற்கு, தேவனோடு கூட ஒப்புரவாக்குவதற்கு இவரை கர்த்தர் என்ன பண்ணாரு? இவரை ரத்தம் சிந்த வைத்து இவரை பாவ மன்னிப்பு உண்டாக்குவதற்காக இவர் மூலமாகவே சமாதானத்தை உண்டாக்கி இருதிரத்தாருக்கும் பிதாவுக்கும் மனிதனுக்கும் இருந்த பிரிவினையை தடை சுவரை உடைத்து சமாதானம் பண்ணி 2 பேரும் ஒப்புரவாக்கினாராம் சிலுவையில். அல்லேலூயா. இப்போ நம்ம பரிபூர்ணப்படுத்துவதற்காக இவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கினார். ஆமென். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தார். பரிபூர்ண சமாதானம். அல்லேலூயா. நமக்கும் தேவனுக்கும் இருந்த தடை என்ன சொல்றாரு? நம்முடைய அக்கிரமமே, நம்முடைய பாவமே தேவனுக்கு முன்பாக நாங்கள் போகக்கூடாதபடி, தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கக்கூடாதபடி அது நமக்கு தடை சுவராக இருந்தது. ஏசாயா 59 சொல்றார். நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமே தடையா இருந்தது. இந்த தடை சுவரை இயேசு என்ன பண்ணாரு? உடைத்து போட்டு நம்மையும் பிதாவையும் சிலுவையிலே ஒன்றாக்கினார், ஒப்புரவாக்கினார். இதுதான் பரிபூர்ணத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. பிரிந்து கிடந்த மனிதனை தேவனோடு கூட பரிசுத்த மனிதனாக, மாசற்றவளாக, குற்றமற்றவளாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்தும்படி எபேசியர் சொல்றாரு. நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசற்றவளாகவும் குற்றமற்றவளாகவும் நிறுத்துவதற்கு அவர் நம்மை ஏற்படுத்தினார். நம்ம வாழ்க்கையில் இருக்க குற்றங்கள், மாசுகள் எல்லாம் நீங்கப்படணும். அப்படின்னா எப்படி நீங்கப்படணும்? இயேசு சிலுவையில் மரிக்கணும், இயேசு ரத்தம் சிந்தணும். இதெல்லாம் செய்தாதான் நமக்கு என்ன பண்ணும்? மீட்பு உண்டாகும் என்பது வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாய் இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே சொல்றாரு, யோவான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியா இருந்தது. இப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ளே ஜீவன் இருந்ததுன்னு என்ன அர்த்தம்? ஜீவன் இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவன், உயிர், உயிர் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்குள்ளே ஒளியா இருந்தது. அப்போ மனுஷன் எதை இழந்து போனான்? முதல்ல பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். அவன் சரீரத்தில் என்ன பண்ணான்? அந்த ஜீவனை இழந்து போய்விட்டான். இப்போ மறுபடியும் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, ஆதாமுக்குள்ள ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் பாவம் செய்து இழந்து போய்விட்டான். இப்போ இவருக்குள்ள ஜீவன் இருக்குது, அந்த ஜீவன் மனுஷனுக்குள் ஒளியாய் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருளிலே ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பாவத்தின் வல்லமை, பாவத்தின் அதிகாரம் அந்த இருளின் ராஜ்யமா இருக்கிறது. ஆகையினால இந்த இருளின் ராஜ்யத்தில் இருக்கிற மனுஷனுக்கு ஒளியின் ராஜ்யம் வருவதற்காகவே இந்த ஒளியை தேவன் கொண்டு வந்தார். புரியுதா நான் சொல்றது? இந்த ஒளியை ஒரு மனிதனுக்குள்ள வரணும்னா இருள் போகணும். அப்போ இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதனும் இந்த இருளை என்ன பண்றாங்க? விரும்புறாங்க. இந்த இருளை விரும்புறாங்க. இருள் என்கிற பாவ வாழ்க்கையை விரும்புறாங்க. ஆனா இயேசு என்ன பண்றது இல்லை, அவர் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. ஆனா இந்த உலகத்திலே இயேசு ஒளியாக வந்தார். இந்த உலகத்தில் இயேசு ஒளியாக வந்தார். எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்க பாவ இருளை அகற்றுவதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். பாருங்க, ஒரு வீட்டுக்குள்ளே ஒளி வந்ததுன்னா அந்த வீட்டுக்குள்ள இருளெல்லாம் நிச்சயம் என்ன பண்ணணும்? அகன்று போய்விடும். ஆமென், அல்லேலூயா. அந்த ஒளியை கொடுக்கும்படியாகவே இயேசு என்ன பண்ணாரு? இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க 6ஆம் வசனம். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். யோவான் என்கிற அவன் பேர் கொண்டவன் இந்த இயேசுவை குறித்து, இந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான் என்று யோவான் சாணகனை குறித்து சொல்லுகிறார். அப்போ இந்த ஒளியை குறித்து நாம் என்ன பண்ணணும்? சாட்சி கொடுக்கணும். இருளில் இருக்கிற ஜனங்கள் அந்த ஒளியை குறித்து சாட்சி கேட்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஒளியை இந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த ஒளியை? இயேசு என்கிற மெய்யான ஒளியை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகினால் இயேசு சொன்னார், நீங்கள் உங்கள் பாவத்திலே இருப்பீர்கள், நீங்கள் பாவத்திலே சாவீர்கள் என்று சொன்னார். ஏனென்றால் பாவத்திலிருந்து விடுதலையாக்கிறவர் நான் வந்திருக்கிறேன், சத்தியம் உன்னை விடுதலையாக்கும் சொன்னார். சத்தியத்தை அறிவி சத்தியம் உன்னை விடுதலையாக்கும் சொன்னார். அப்போ அந்த சத்தியத்தை
இயேசு இந்த உலகத்திலே மாம்ச பிரகாரமாக வந்திருந்தும் அவரை அறியாதனாலே என்ன பண்ணாங்க, இயேசுவை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளினார்கள். அதனால தான் சொல்கிறார், நான் சொந்தத்திலே வந்தேன், சொந்தமானவர்களோ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்த ஜனங்களுக்காக வந்தார், சொந்த இனத்துக்காக இந்த பூமியிலே மாம்ச அவதாரம் எடுத்து வந்தார். ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களோ அவர் வேண்டாம் என்று புறக்கணித்தார்கள். இந்த உலகத்திலே எல்லா மனிதரும் அப்படிதான். இயேசுவை இன்னைக்கு வேணாம் என்று சொல்லுகிற மனிதர்கள்லாம் அவருக்கு சொந்தமானவர் தான். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் மறுதளிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நித்திய நியாய தீர்ப்பு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ காரியத்தின் நன்மையும் செய்திருந்தும் அவர்கள் அறியாமல் இந்த மெய்யான தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மனமில்லாமல், எனக்கு இந்த இயேசு வேண்டாம், இந்த இயேசு எனக்கு தேவையில்லை, நான் இந்த பாவத்தை விட்டு வரமாட்டேன், இந்த அக்கிரமத்தை விட்டு வரமாட்டேன், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த வாழ்க்கை தான் எனக்கு வேணும், இந்த விக்கிரக ஆராதனை தான் எனக்கு வேணும், நான் இப்படி தான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னால் அவனுக்குன்னு கர்த்தர் நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். ஒளியை குறித்து அவன் சாட்சி கொடுத்தான். இந்த உலகத்தில் எல்லா மக்களுக்கும் நம்ம சாட்சி கொடுக்கிறோம். இயேசுதான் மெய்யான ஒளி. இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இயேசுதான். வாழ்க்கையில் இருள் இருக்கிறது, பாவ இருள் இருக்குது. இந்த பாவ இருளை அகற்றுவதற்காக இந்த ஒளி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. என் வாழ்க்கையில் அப்படி ஒளியாய் வந்ததினால்தான் என் பாவ இருள் அகன்றது. இந்த மெய்யான இயேசு கிறிஸ்துவை என் இரட்சகராக ஏற்றுக்கொண்டதினால் எனக்குள்ளே வெளிச்சம் வந்தது. அல்லேலூயா. அதான உண்மை. இருளாய் நாம் இருப்போமானா நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருப்போம். 8ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, யோவான் ஸ்நானகன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். யார் அந்த மெய்யான ஒளி? இயேசுதான் மெய்யான ஒளி என்பதை குறித்து இந்த யோவான் ஸ்நானகன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் இயேசுவின் வருகைக்கு 6 மாதத்துக்கு முன்பாகவே அவன் பிறந்தான். அவனுடைய பிறப்பு இந்த உலகத்துக்கு பெரிய ரட்சிப்பை உண்டாக்கும்படியாக, இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை உண்டாக்கும்படியாக அவன் என்ன பண்ணான்? வழியை ஆயத்தப்படுத்தினான். இயேசு வருவதற்கு முன்பாகவே வழிகளை ஆயத்தப்படுத்தினான். அந்த யோவான் சொல்கிறான், அவன் அந்த ஒளி அல்ல, ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனா இருந்தான். ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். இயேசு, எனக்கு பின் வருகிறவர் ஒருவர் உண்டு, நான் அல்ல, என்னை நீங்க மேசியா என்று நினைக்காதீங்க, நான் அல்ல, என்னால் முடியாது உன்னை ரட்சிக்க, உங்களை ரட்சிக்க முடியாது, எனக்கு பின்பாக ஒருவர் வருகிறார், அவர், நான் உங்களுக்கு ஞானஸ்நானத்தை தண்ணீரினால் கொடுக்கிறேன், அவர் வரும்போது உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால் அக்கினியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்பதை குறித்து அவர் சாட்சி சொன்னார். இயேசு ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது அங்கே சொல்லுகிறார், யார் மேல் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்குகிறாரோ அவரே தேவகுமாரன் என்று எனக்கு தேவனால் சொல்லப்பட்டவைகளை அவர் அறிந்திருந்தார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்து சொன்னான். இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சீஷர்களிடத்தில் சொன்னான். அல்லேலூயா. இயேசுவை குறித்து இவன் சாட்சி கொடுக்க வந்தான். அல்லேலூயா. நாம் இயேசுவை குறித்து சாட்சி உள்ளவர்களாக நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர் என்று நம்மை குறித்து ஆண்டவர் சொன்னார். பூமி எங்கும் போய் நீர் எங்களுக்கு சாட்சியிடும்படியாக தேவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து சாட்சி சொன்னால் நாம் இயேசுவை குறித்து சாட்சி சொல்வதற்காக நாம் இங்கே பூமியில் இருக்கிறோம். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் யோவான் சீஷர்களை அனுப்பின போது இயேசுவிடத்தில் வந்தார்கள். இயேசு அப்போது ஒரு ஊருக்குள்ளே இருந்தபோது, வருகிறவர் நீர்தானா, வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று யோவான் ஸ்நானகன் எங்களை கேட்டு அனுப்பினார். நீர்தானா, வேறு ஒருவர் வர காத்திருக்கிறீர்களா? அது சொல்லியிருக்கலாம். ஆமாம், நான் தான் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொன்னாரா? அது அப்படி சொல்லலை. என்ன சொன்னார் தெரியுமா? ஆமாம், நான் தான் சொல்லலை, நீ போய் சொல்லு. என்ன சொல்ல? மரித்தோர்கள் எழுந்திருக்கிறார்கள், குஷ்டரோகி சுஸ்தமாகிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குருடர்கள் பார்வையடைகிறார்கள் என்று நீ யோவானுக்கு போய் சொல். அப்படின்னா என்ன அர்த்தம்? வருகிறவர் நீதானா? யோவானுக்கு சில நேரத்தில் தெரியாமல் இருந்தது. வருகிறவர் நீதானா, வேறு ஒரு வர காத்திருக்க வேண்டுமா? இயேசுவை குறித்து அவன் விசாரித்து கொண்டிருந்தான். இயேசுவை குறித்து சாட்சி சொல்ல வந்தான். அவருடைய பாதரட்சினை அழுப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், என்னை காட்டிலும் அவர் மேன்மை உள்ளவராக இருந்தார் என்று இயேசுவை குறித்து சாட்சி சொன்னான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாசிங்க. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி.
ஆ, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. பாருங்க, உலகத்தில் வந்த எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிறது என்றால் அந்த ஒளி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருமானால், இயேசு என்கிற மெய்யான ஒளி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருமானால் அவன் பிரகாசிக்கிற மனிதனாக இருப்பான். ஆமென். அவன் இதுவரைக்கும் இருளில் இருந்தான், பாவத்தில் இருந்தான், குடிகாரனாக இருந்தான், விபச்சாரக்காரனாக இருந்தான். இயேசு வந்தபோது, அவன் வாழ்க்கையில் ஒளி வந்தபோது எல்லாவற்றையும் விட்டு விட்டு இப்போ மனம் திரும்பி, நீங்கள் பாருங்கள், உலகத்தில் இருக்க அத்தனை மக்களும் ஒரு காலத்தில் பாவத்தில் வாழ்ந்தவர்கள் தான். இந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்காகவே இந்த ஒளி, மெய்யான ஒளி வந்திருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் இந்த பூமியில் பிரகாசித்து கொண்டு இருக்கிறாங்கன்னா காரணம் என்ன? இந்த மெய்யான ஒளி அவருக்குள்ளே வந்ததினால். எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி யோவான் சாணகனை மாத்திரமல்ல, நம்மையும் கூட என்ன பண்ணுது? இது பிரகாசிக்கப்படுகிறது. இந்த உலகத்திற்கு ஆண்டவர் ஒளியாக நம்ம வைத்திருக்கிறாரா? ஆமே, அந்த ஒளி நமக்குள்ளே வந்திருக்கிறது. கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். மகிமையின் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். இந்த ஒளியை காணும்படியாக, உனக்குள்ள இருக்கிற அந்த மகிமை காணும்படியாக, அநேகர் அந்த வெளிச்சத்திலிருந்து வரும்படியாக நாம் இந்த சாட்சியை சொல்லணும். உனக்குள்ள இருக்கிற அந்த இயேசு மற்றவருடைய வாழ்க்கையை வாழ வைக்கிறார் என்கிற சாட்சி நம்ம என்ன பண்ணணும்? எல்லா ஜனங்களுக்கும் சொல்லணும். சபையில் வந்தால் மாத்திரம் போதாது, நம்ம என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு இந்த ஒளியை குறித்து சாட்சி சொல்லணும். யோவான் சொன்னது போல, அப்போஸ்தலர் சொன்னது போல, பரிசுத்தவான்கள் சொன்னது போல இந்த மெய்யான ஒளியை குறித்து நாம் என்ன பண்ணணும்? சாட்சி சொல்லணும். சாட்சி சொல்வதற்காக, நீர் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள், யூதாவிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி பரிந்தமோ எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னீர்களே. ஆண்டவர் சொன்னாரே, சாட்சிகளாக இருக்க முடியாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இயேசுடைய ராஜ்யம் வரப்போகிறது. இயேசு 2ஆம் வருகை வரப்போகிறது. மனம் திரும்புங்கள். எல்லாருக்கும் இந்த சாட்சி சொல்லணும். பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று நாம் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கும் போது ஆண்டவர் வரப்போகிறார் என்கிற சத்தியத்தை இந்த பூமியிலே சொல்லும்போது அவருடைய ராஜ்யத்தை நாம் என்ன பண்ணுறோம்? பிரஸ்தாபப்படுத்துகிறோம். அவருடைய ராஜ்யக்கு வழியை நாம் ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறோம். அதற்காகவே நம்மை உண்டாக்கினார். அல்லேலூயா. உண்டானது ஒன்றும் தானாக உண்டாகவில்லை, எல்லாம் அவராலே உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 11ஆம் அதிகாரம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இப்போ இந்த உலகத்தை எப்படி ஆண்டவர் உண்டாக்கினார் என்று இந்த எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் சொல்கிறார். விசுவாசத்தினாலே நாம் உலகங்களே தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும். எப்படி ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கினாராம்? விசுவாசத்தினாலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு உண்டாக்கினார். அல்லேலூயா. எப்படி உண்டாக்கினாரா? வார்த்தையினாலே உண்டாக்கினார் என்று இந்த ஆசிரியர் சொல்றார். பாருங்க, இவ்விதமாக காணப்படுகிறவையும் தோன்றப்படுகிறவையினால உண்டாக்கப்படவில்லை என்று அறிந்திருக்கிறோம். நம்ம காணப்படுகிறவைகள் ஏதோ ஒரு பொருளிலிருந்து உண்டாக்கப்பட்டதில்லை. அப்போ அந்த பொருள் எங்கேருந்து வந்தது? சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ பூமியை உண்டாக்கினாருன்னா பூமியில் இருந்து ஏதாவது ஒரு பொருளை வச்சு தான் இந்த செல்ஃபோன் உண்டாக்கணும், ஏதாவது ஒரு உண்டாக்கணும், ஏதாவது வச்சு தான் உண்டாக்கணும். இந்த பேனா உண்டாக்கணும்னா என்ன பண்ணணும்? ஏதாவது வச்சு தான் உண்டாக்கணும். அப்போது காணப்படுகிறவை தோன்றப்படுகிறவைனா உண்டாக்கப்படவில்லை. ஏதோ ஒரு பொருளை வைத்து தான் நம்ம ஏதோ ஒன்று உண்டாக்குவோம். இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லையே. உலகங்களை தேவன் தானே உண்டாக்கினார். அப்போ அவர் எதை வைத்து உண்டாக்கினார்? விசுவாசத்தினால் உண்டாக்கினார். புரியுதா நான் சொல்றது? ஏதோ ஒரு பொருளை வைத்து ஏதோ ஒன்று உண்டாக்கலாம். ஆனால் இந்த உலகத்திலே ஒன்றும் இல்லாத போது, வானம் இல்லை, சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, எதுவுமே இல்லாத போது விசுவாசத்தினாலே உலகங்களை உண்டாக்கினார். காணப்படுகிறவை தோன்றப்படுகிறவையினாலே உண்டாக்கப்படவில்லை என்று இந்த எபிரேயர் ஆசிரியர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இன்னொன்று வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 1:13 வாசிங்க. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? 1ஆம் அதிகாரத்திலிருந்து 1ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம்.
பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக திருவுளம் பற்றின தேவன் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். சர்வத்துக்கும் சுதந்திரவாளி யாரு? சர்வத்துக்கும் சுதந்திரவாளி இயேசு கிறிஸ்துவ தான் சொல்றாரு. இந்த எபிரேயர் ஆசிரியர் என்ன சொல்றாரு? சர்வத்துக்கும் சுதந்திரவாளி இயேசு கிறிஸ்து. யோவான் என்ன சொல்றார்? இவர் மூலமாக சகலமும் உண்டாயிற்று என்று சொன்னார். வார்த்தையினாலே இந்த உலகங்களை படைத்த ஆதியாகம புஸ்தகம் வார்த்தையினாலே உண்டாக்கினார் என்று சொல்கிறார். சர்வத்துக்கும் சுதந்திரவாளி, இந்த உலகங்களை அவர்தான் உண்டாக்கினார், எல்லாவற்றுக்கும் அவருடைய கரம் இருக்கிறது என்று சொன்னார். 13ஆம் வசனத்திலையும் மேலும் நான் உங்களுடைய சத்துருக்களை பாதபடியாக போடும் வரைக்கும் நீர் எனது வலது பரிசத்தில் உட்காரும் என்று தூதருக்கு யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தம் சத்துருக்கள் எல்லாம் பாதபடியாக போட்டால் அவர் என்ன பண்ணுவார்? சிங்காசனத்தை உயர்ந்த இடத்துல அவருக்கு தருவேன் என்று அவருக்கு தான் சொல்லியிருக்கிறார். வேறு யாருக்கும் சொல்லலை, தூதருக்கும் சொல்லலை. ஆகினால அவருக்கு உயர்ந்த இடத்தை தேவன் தருவதற்காகவே ரட்சிப்பை சுதந்திரிக்கிற போகிறவருக்கு நிமித்தம் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படுகிற பணிவிட ஆவிகளாக இருக்கிறார்களே. இப்போ இந்த ரட்சிப்பை சுதந்திரிக்கிற நமக்கு பணிவிடை செய்வதற்காகவே நமக்கு தூதர்களை கர்த்தர் தராராம். என்ன தராராம்? தூதர்களை கர்த்தர் தரா. என்ன தூதர்கள்? பணிவிடை செய்வதற்காக தூதர்கள். ஆமீன், அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தூதர்களை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் போகும், ஆனால் என் வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போவாது என்று சொன்னார். ஆமீன். அவர் வார்த்தையாக இருக்கிறார். ஆகினாலே வார்த்தையில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனாலே ஆதியாகம புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே அது வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. எப்படி வானத்தை பூமியை சிருஷ்டித்தார் என்கிற வரலாறை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். இதுக்கு முன்னாடி வாசித்துமே, ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். இவைகள் கொண்டு 2ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் எப்படியெல்லாம் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார் என்று முதல் அதிகாரத்திலிருந்து இந்த 2ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தாலே தெரியும். அவர் எப்படி உண்டாக்கினார், எப்படி படைத்தார் என்பதை இங்கே தெளிவாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 1:27 சொல்லுகிறது. 1:27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்போ இந்த உலகத்தை மட்டும் அவரை என்ன பண்ணல, படைக்கவில்லை. 3 விஷயத்தை இங்கே சொல்கிறார். தேவன் படைக்கும்போது தம்முடைய சாயலாகவும் மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். 3 விஷயத்தை சொல்லும்போது சிருஷ்டித்தார் என்று மறுபடியும் சொல்றாரு. ஏன் அதை சொல்றாரு? தேவன் தம்முடைய சாயலாகவும் மனுஷனை சிருஷ்டித்தார். அப்போ அவருடைய படைப்பு தான் மனிதன். மனிதன் யாரு? கடவுளுடைய படைப்பு. ஆதாமை தேவன் உண்டாக்கினார், களிமண்ணிலே உண்டாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். இந்த ஜீவ சுவாசத்தை அவன் இழந்து போனான், பாவம் செய்து இழந்து போனான். இந்த இழந்து போனதை மறுபடியும் பெறுவதற்காக இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா. இழந்து போனதை பெறுவதற்காக அவருடைய பரிபூர்ணத்தினால் நம்ம எல்லோரும் கிருபை மேல் கிருபை பெற்று பரிபூர்ணம் அடைகிறோம். அவர் மூலமாக இந்த எல்லா சுலாக்கியத்தை நமக்கு தேவன் என்ன பண்றாரு? தருகிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆணும் பெண்ணுமாக அவருடைய சாயலாக சிருஷ்டித்தார். இப்போ ஆண் ஒரு சாயலாக பெண் ஒரு சாயலாக இல்லை, ரெண்டுமே அவருடைய சாயல் தான். அல்லேலூயா. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, ஆணை சில பேர் உயர்த்தி பேசுவாங்க, பெண்களை தாழ்த்தி பேசுவாங்க. அப்படி கிடையாது. வேதம் எப்படி படைச்சது? ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார், அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார். அல்லேலூயா. முழுமை என்பது கணவன் மனைவியை கர்த்தர் உண்டாக்கினார் என்று தான் வேதம் சொல்லுகிறது. 2 பேரும் சேர்ந்து ஒரே மனதாக இருப்பது தான் ஒரு குடும்பத்தை நடத்த முடியும். ஒரே மனதாக இருக்கும்போது தான் பரிபூர்ணம். அதுதான் பரிபூர்ணம். 2 பேரும் தனித்தனியாக ஒரு குடும்பத்தில் இருப்பாருன்னா அந்த குடும்பம் பிரிந்து தான் காணப்படும். பிரிவினை இருக்கும், சண்டை இருக்கும்.
பணத்தில் கூட பாருங்கள், ஏன் பணம் உன் பணம்னு சொல்லி கிடப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் பணம் ஒன்றா இருக்கும். ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தால் பணமும் ஒன்றா இருக்கணும் பாருங்கள். அப்போது என்னுடைய பணம் என் சம்பாதிச்சு நான் சம்பாதிக்கிறேன் அப்படிலாம் நம்ம என்ன பண்ணுறக்கூடாது, குடும்பங்களிலே இருக்கக்கூடாது. அப்போ பிரிவினை உண்டாகிடும். அப்போ பிரிவினை வராத இருக்கிறதுக்கு நம்ம என்ன சொன்னோம், பரிபூர்ணம் உண்டாக வேண்டும் என்றால் எல்லாரும் ஒற்றுமையை கணவன் மனைவி சேர்ந்து தான் செயல்படணும். நீங்கள் செய்யறது அவங்ககிட்ட சொல்லணும், அவங்க செய்யறது உங்ககிட்ட சொல்லணும். ரெண்டு பேரும் சம்மதத்தோடு தான் ஒரு காரியத்தை செய்யணும். அப்போ தான் பரிபூர்ண சித்தம் நிறைவேறும். அல்லேலூயா. நாம் புரிந்து கொள்ளணும் பாருங்கள். நம்ம தேவனுடைய சித்தத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டு நாம் வாழ்வோம்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45:12 வாசிங்க. 45:12 இது கடைசியாக வாசித்து முடிப்போம் நேரம் இல்லாமதுனால. நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன். அல்லேலூயா. 45:12 தானே வாசிங்க. நான் பூமியை உண்டு பண்ணினேன், அதன் மேல் இருக்கிற மனுஷனையும் சிருஷ்டித்தேன். நான் தான் இந்த பூமியை உண்டு பண்ணினேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறத பார்க்குறோம். நான் பூமியை உண்டு பண்ணினேன், அதன் மேல் இருக்கிற மனுஷனைகளும் சிருஷ்டித்தேன். என் கரம் வானங்களை விரித்தது. யாருடைய கரம் வானங்களை விரித்ததா? கர்த்தருடைய கரம் வானங்களை விரித்தது என்று சொல்கிறாரு. என் கரம் வானங்களை விரித்தது, அவைகள் சர்வசேனையும் நான் கட்டளையிட்டேன். சர்வசேனையும் கட்டளையிட்டேன். அதுனா சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் தூதர்கள் எல்லாம் அவருடைய சர்வ சேனையாக பார்க்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு ஒரு சேனை இருக்கிறது. அந்த சேனை என்ன என்றால் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள். இந்த பூமியில் மனுஷன் ஆர்மி வைத்து அணுகுண்டுகளை வச்சு தன்னுடைய சேனைன்னு சொல்கிறான். ஆண்டவர் சூரியன் சந்திரனை ஒரு ஆர்மி போல வைத்திருக்கிறார். அவர் சூரியனை நில்லுன்னா நிற்கும், மறைனா மறைஞ்சிடும், சந்திரனை நில வெளிச்சம் கொடுனா கொடுக்கும், கொடுக்காமல் போடும். வானத்து நட்சத்திரம் விழுந்து போன்னு சொன்னால் விழுந்துடும், ஒளி கூடாதுன்னு சொன்னால் ஒளி கூடாமல் போயிடும். சர்வ சேனையும் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறது, எல்லாம் அவருக்கு கீழ்ப்படுகிறது. வாசிங்க. நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவேன் என்று சேனை கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நம்முடைய விடுதலைக்காக எந்த கிரயத்தை நாம் செலுத்தவில்லை. எந்த லஞ்சம் கொடுத்து நம்ம ஆண்டவர் நம்ம ரட்சித்தாரா? கிரயம் நம்ம ஏதாவது கிரயம் கொடுத்தோமா? இல்லை. ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்றா, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் பரிதானம் கொடுக்காமல் லஞ்சம் கொடுக்காமல் கிரயம் கொடுத்து வாங்கக்கூடிய தேவன். கிரயம் இல்லாமல் விற்கப்பட்டீர்கள், உம்முடைய விலையேறி பெற்ற இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கிரயம் கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார். அல்லேலூயா. இப்படியாப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க. சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்த கலாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்த லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறார், எத்தியோப்பியாவின் வர்க்கமும் நெடியவர்களும் அவர்கள் வந்து உன்னை தாண்டி வந்து உன்னை ஆசீர்வாதத்தை கர்த்தர் கடந்து வர பண்ணுவான் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். 18ஆம் வசனத்தை வாசிங்க. வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. பூமியை வானத்தையும் அவர் படைத்து வெறுமையாக இருக்க வாசிங்க. வெறுமையா? பூமியையும் வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து. பூமியை என்ன பண்ணிட்டாரு? குடியிருப்புக்காக சிருஷ்டித்தார். யாருடைய குடியிருப்புக்காக? மனிதனுடைய குடியிருப்புக்காக. இந்த உலகத்திலே மனிதனுக்காக இந்த பூமியை என்ன பண்ணாரு? குடியிருப்புக்காக சிருஷ்டிப்பை உண்டாக்கினார். இந்த வானத்தை பூமியை உண்டாக்கினது எதற்காக? மனிதன் இந்த பூமியிலே வாழ்வதற்காகவே. வேறு எந்த கோள்களிலும் மனிதன் வாழ முடியாது. செவ்வாய் கிரகணத்திலையோ புதன் கிரகணத்திலையோ புல்டோத்தையோ இங்கே சொல்கிறாங்களே, அங்கெல்லாம் போய் என்ன பண்ணுவார்? எந்த கிரகணத்திலையும் போய் மனிதன் வாழ முடியாது. மனிதனுக்கு ஏற்ற கிரகம்
தேவன் உண்டு பண்ணின இந்த பூமி தான், இந்த பூமியிலே தான் கர்த்தர் உண்டாக்கினார். ஆண்டவர் சொன்னார், மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட நீ மண்ணுக்கே திரும்புவாய். இந்த பூமியும் வானமும் தேவன் சிருஷ்டித்து இந்த பூமியை ஆசீர்வதித்து இந்த பூமி மேலே நமக்கு அதிகாரத்தை கொடுத்து இந்த பூமியிலே நம்ம வாழ வைத்து கர்த்தர் நம்ம என்ன பண்ணார், இந்த பூமியிலே நம்ம வைத்திருக்கிறார். இந்த பூமியிலிருந்து கர்த்தரை நாம் என்ன பண்ணணும், முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நம்ம செவி கொடுத்து அவர் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுப்போமானா இந்த பூமியிலே நம் நன்மையை காண்போம், ஆசீர்வாதத்தை காண்போம், பரிபூர்ணத்தின் மேல் பரிபூர்ணம் பெறுவோம். அல்லேலூயா. யோவான் சொல்லுகிறது போல அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபை மேலே கிருபை பெறுகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த மகா பெரிய பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தையும் நாம் பெறுகிறோம். அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதமும் கிறிஸ்துக்குள்ளே பிதாவாகிய தேவன் வைத்து விட்டாரா? எல்லா ஆசீர்வாதத்தையும் கிறிஸ்துக்குள்ளே வைத்து விட்டார். நீங்கள் வேற எந்த காரியத்தை செய்தும் நீங்கள் பெற முடியாத ஒரு காரியத்தை விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று இரட்சகர் என்று சொல்லி இந்த பரிபூர்ணத்தை எல்லாவற்றையும் பெற்று வந்தாரே. உண்மையும் சத்தியம் உள்ளவராய் இருக்கிறாரே இயேசு. இந்த சத்தியம் உள்ளவருக்குள்ளே பிதாவாகிய தேவன் வைத்து விட்டார். இந்த பரிபூர்ணத்தை எல்லாம் இயேசுக்குள்ளே வைத்து விட்டார். இப்போது விசுவாசத்தினாலே இயேசுவை நம்பி இந்த பரிபூர்ணத்தை நாம் பெற முடியும். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டும். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவனும் மேன்மை பாராட்ட முடியாது, எந்த மனுஷனும் மேன்மை பாராட்ட முடியாது. அவர் சிலுவையிலே சிந்தி ரத்தம் சிந்தினதினால் தான் மீட்பு உண்டானது. அவர் நமக்காக மரித்ததினால் தான் மீட்பு உண்டானது. அவர் சிலுவையில் அவமானப்பட்டதினால் தான், அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்ததினால் தான் இந்த மீட்பு உண்டாயிடுச்சு. இந்த மீட்புக்காக நாம் எந்த கிரயத்தையும் நாம் செலுத்தலை, எந்த லஞ்சத்தையும் நம்ம கொடுக்கல. நம்முடைய பரிசுத்த வாழ்வை குறித்து தேவன் எண்ணி நம்மை ரட்சிக்கலை. அவர் செய்த செயல் மூலமாக, கிறிஸ்துவின் செயல் மூலமாக, அல்லேலூயா, சிலுவை மூலமாக இந்த ரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் மூலமாய் கிருபை பெறுகிறோம். அவரே நமக்கு ஞானம், அவரே நமக்கு பரிசுத்தம், அவரே நமக்கு நீதி, அவரே நமக்கு பலன், அவரே நமக்கு ஜீவன், அவரே நமக்கு பரலோக பாக்கியம். நானே வழி, நானே சக்தி, நானே ஜீவன், எல்லாம் நமக்கு அவர்தான். அல்லேலூயா. நாம் யாரை நம்ப போகிறோம்? இயேசு கிறிஸ்துவை நம்பி நாம் பூரணம் அடைய வேண்டும் என்பது தான் இன்னைக்கு நம்முடைய உபதேசம். அல்லேலூயா. அவருடைய பரிபூர்ணத்தினாலே நமக்கு எந்த தகுதி இல்லாத இருந்த நம்மை கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தினாலே நாம் கிருபை பெறுகிறோம். ஆமே. எல்லாரும் எழுந்திருப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.